இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா, 1/2 கேஜில பிஸ்தா கேக் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ரெஃபரன்ஸ் இமேஜ் அவங்களே அனுப்பிட்டாங்க. அதோட கேக்கோட பாட்டம்ல வந்து கொஞ்சம் டார்க் கிரீன்ல வந்து ஸ்ப்ரே பண்ற மாரி இருந்துச்சு. நமக்கு எப்படி ஸ்ப்ரே பண்ணணும்னு தெரியாதா? வீடியோல வந்து எவாப்ரேட் கூட வந்து டஸ்ட் மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்றத பார்த்தேன். சரி அதே மாரி ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் வந்து ஜெல் கலர் மிக்ஸ் பண்ணா அது மிக்ஸே ஆகல. அப்புறம் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டார்க் கலர்ல விப்பிங் கிரீம்லயே வந்து கீழ வந்து இன்னொரு கலர்ல பார்டர் மாரி குடுத்து எடுத்துக்கிட்டேன். அதெல்லாம் கொஞ்சம் ஃபாண்டன்ட் ஒர்க்கும் கேட்டிருந்தாங்க. முக்கியமா 2 கேர்ள் பேபி வந்து கேக் மேல இருக்க மாரி செஞ்சு குடுங்கக்கான்னு சொல்லியிருந்தாங்க. நான் இதுவரைக்கும் வந்து கேர்ள் பேபி இமேஜ் வந்து செஞ்சதே கிடையாது. சரி இருந்தாலும் ஓகே நம்ம ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்கட்ட வந்து ஆர்டர் எடுத்துட்டேன். ஆனா செய்யும்போது தான் அதுக்கு உண்மையான கஷ்டம் தெரிஞ்சுச்சு. நானும் யூடியூப் ரெஃபரன்ஸ் பார்த்து தான் பொம்மை செஞ்சேன். ஆனா பார்க்கறதுக்கு அது வந்து ஏதோ சின்ன பிள்ளைங்க விளையாட்டு பொம்மை மாரி இருந்துச்சு. மத்த எல்லாமே பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. இந்த 2 பேபிகள் மட்டும் தான் கொஞ்சம் சுமாரா இருந்துச்சு. இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றதுனால சரி ஓகேன்னு சொல்லிட்டு கேக்க ரெடி பண்ணி கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணியாச்சு. ஆனா அவங்க பார்த்துட்டு கேக் ரொம்ப நல்லா இருக்குக்கா, டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்துன்னு சொல்லி ரிவ்யூ குடுத்திருந்தாங்க. இந்த கேக் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க.